மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதில் இங்கே தேர்தலோட கச்சத்தீவை பற்றி பேசுனீங்க, அதுக்கப்புறம் கச்சத்தீவை பற்றி எதுவுமே பேசல. அண்ணே, இது ஒரு ஜனநாயக நாடுங்க அண்ணே, இது ஒரு ஜனநாயக நாடு. வலுக்கட்டாயமாக யாருக்கிட்டையும் போய் பிடுங்க முடியாதுங்க அண்ணே. ட்ரம்ப் மாதிரி ஆட்சிக்கு வந்தோன்னா கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பேரை மாற்றுவேன், கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா, கிரீன்லாண்டை போய் பிடுங்கிட்டு வருவேன் அப்படிலாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேச மாட்டாங்க. ஒரு ஜனநாயக ரீதியான நாடு. அதே நேரத்தில் இலங்கையை பொறுத்தவரை நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நாடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிபர் உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய பிரதமர் ஒரு மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஒரு தலைவர். மார்க்சிஸ்ட் சித்தாந்தம் இருக்கக்கூடிய கட்சியில் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. சீன பேரரசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைவர் அவர். நாம் அதை பேலன்ஸ் பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா. ஏன்னா பார்டரை பொறுத்த வரைக்கும் சென்சிட்டிவிட்டி ஒரு பக்கம் இருக்கும், அதையும் இந்திய அரசு பார்க்கணும். இரண்டாவது, நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கான பிரச்சனையை தீர்க்கணும். அதனால தான் நாளை சாயங்காலம் 5 மணிக்கு டெல்லியில் நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் நாளைக்கு தமிழகத்தினுடைய மீனவ சொந்தங்கள் அழைச்சிருக்கிறாங்க. 36 பேர் நாளைக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களோடு டெல்லி செல்ல இருக்கிறாங்க. அங்கே நம்ம ஜெய்சங்கர் ஐயாவை பார்த்து பேசி 3 விஷயங்கள். ஒன்று, பிடிபட்ட படகுகளுக்கு தீர்வு என்ன, ஒரு தீர்வு வேண்டும், அதை கேட்க இருக்கிறாங்க. இரண்டாவது, அங்கே கைது செய்யப்பட்ட மீனவர்களை விரைந்து இந்திய அரசு கொண்டு வர்றாங்க, அதற்கு நன்றியும் சொல்ல இருக்கிறாங்க. மூன்றாவது, பிடிபட்ட மீனவர்களுக்கு ஏதாச்சும் டிமாண்ட் இருக்குது, அதாவது அவங்களுக்கு டெய்லி ஊதியம் வேண்டும், அந்த மாதிரி இருந்தால் அதையும் சொல்லியிருக்கோம். அதனால் நாளைக்கு ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு இப்போ தான் பெரிய டெலிகேஷனாக போகிறோம். எப்பொழுதுமே மீனவ சொந்தங்கள் தமிழகத்தில் 36 பேர் போய் பார்த்துருக்க மாட்டீங்க. நாளைக்கு எல்லா தரப்பட்ட மீனவர்களும் ராமேஸ்வரத்தில் யார் உண்ணாவிரத போராட்டம் இருந்தாங்களோ அவங்களே அழைச்சிட்டு போகிறோம். தமிழக மீனவ பேரவை அண்ணன் அன்பழகன் தலைமையில் அவங்க ஒரு குரூப் வர்றாங்க, நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு குரூப் வர்றாங்க, ராமநாதபுரத்துலேருந்து இன்னொரு குரூப் வர்றாங்க, புதுச்சேரி மாநிலத்தினுடைய மீனவ பிரதிநிதிகள் வர்றாங்க. அதனால் உட்கார்ந்து பேசுவாங்கன்னா நம்முடைய பிரதமர் அவர்கள் ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக பத்திரிகைகள் நீங்கள்லாம் போட்டிருக்கிறீங்க. ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் பேசி தான் சால்வ் பண்ணணும். அதிகாரப்பூர்வ கோட்பாடு என்ன, கச்சத்தீவு தவறாக கொடுத்துட்டாங்க, அது திரும்பி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான கோட்பாடு. நாளைக்கு காலையில் போய் பிடுங்க முடியாதுங்கண்ணா, பேசித்தான் அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். ஜனநாயகத்தில் இருக்கும், தவறான முன்னுதாரணத்தை நம்ம செய்யக்கூடாது. அதிகாரப்பூர்வ கோட்பாடு அதான். ஏன்னா அது 72, 73 நடக்கக்கூடிய தவறு இன்னைக்கு நம்ம கையில் எடுத்திருக்கோம். கொஞ்சம் நேரம் கொடுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணி தமிழர் பாரம்பரிய கலைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு நடந்து குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ நீட் தேர்வு வரப்போகுது, அண்ணா உச்ச நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக ஒரு SIT போட்டு உச்சநீதிமன்றம் நேரடியாக இதை கண்காணிச்சாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை பீகாரில் ஒரு லோக்கலைஸ்டாக ஒரு இடத்துல, ராஜஸ்தானில் ரொம்ப லோக்கலைஸ்டாக ஒரு இடத்துல தவறு நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி யார் நீட்டு தேர்வு நடத்துகிறாங்களோ NTA அதனுடைய தலைவர் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிய தலைவரை போட்டு நிறைய சிஸ்டம்ஸை மாற்றிருக்கிறாங்கண்ணா. அதனால் இந்த முறை அது போன்ற எந்த குளறுபடியும் நடக்காது என்று உறுதியாக நம்புகின்றோம். ஏன்னா அரசும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைய எடுத்திருக்கிறாங்கன்னா. NTA ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த NTA தான் நிறைய எக்ஸாம் நடத்துகிறாங்க, நீட்டு மட்டும் இல்லை. அவங்க நடத்தக்கூடிய எந்த பிரச்சனையும் எந்த எக்ஸாம்லேயும் குளறுபடி இல்லை. போன ஆண்டு நீட்டில் 2 இடத்துல லோக்கலைஸ்டாக இருந்துச்சு. அதனால் இந்த ஆண்டு மாணவ செல்வங்கள் தைரியமாக வழக்கம் போல் சிறப்பாக எழுதி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பாங்கிற நம்பிக்கை இருக்குங்க.